ஹாய் கைஸ். இன்னைக்கு நிறைய பேருடைய ரிக்வஸ்ட்காக சார் தன் எப்படி யூஸ் பண்றதுன்னு நிறைய பேருக்கு தெரியல. தன்னுடைய ஆப்ஷன் செயினை நீங்க எந்த ஸ்ட்ரைக் ரேட் சூஸ் பண்றீங்க, எப்படி ஸ்ட்ரைக் ரேட் சூஸ் பண்ணணும், ஆப்ஷன் செயினை நம்ம எப்படி யூஸ் பண்ணலாம், அது இல்லாம மல்டிபிள் சார்ட். சார் நீங்க 3 சார்ட் வச்சிருக்கீங்க, மொபைல்ல எங்களுக்கு தெரிய மாட்டேங்குது நிறைய. சார் முதல்ல வார்னிங், மொபைல ட்ரேட் பண்றதை எப்ப நீங்க அவாய்ட் பண்ணாம இருக்கிறீங்களோ, மொபைல ட்ரேட் பண்ணவே கூடாதுன்னு நான் சொல்லுவேன். ட்ரேட் பண்றீங்க அப்படின்னா அட்லீஸ்ட் ஒரு 6 8 இயர்ஸ்க்கு மேல நீங்க மொபைல்லே ட்ரேட் பண்ண முடியும். அதுவரையும் சிஸ்டம் கண்டிப்பா இருக்கணும். சிஸ்டம் லேப்டாப்பா இல்ல பிசியா அப்படின்னு நிறைய பேர் கேட்டிருக்காங்க. லேப்டாப் இருந்தா சூப்பரா இருக்கும். ஓகே, அட்லீஸ்ட் ஒரு கேமிங் லேப்டாப்பா வச்சுங்க. 4 GB ரேம் இருக்கட்டும். சாரி, 4 GB கிராபிக்ஸ் கார்டு இருக்கட்டும். 16 GB ரேம் இருக்கு. ஓகே, அட்லீஸ்ட் ஒரு 80 85,000 வரையும் நம்மளுக்கு அந்த பிரைஸ் வந்துடும். ஹெச்பி லேப்டாப் இருந்தா நல்லா இருக்கும். நிறைய பேர் விஷயங்கள் சொல்லுவேன். கேமிங் லேப்டாப் வாங்கிங்க, பெர்ஃபார்மன்ஸ் சூப்பரா இருக்கும். ஒரு 32 இன்ச்சஸ் மானிட்டர் கண்டிப்பா வேணும் பிகினர்ஸா இருக்கிறவங்களுக்கு. இதெல்லாம் ஒரு பேசிக் செட்டப்ஸ். இதெல்லாம் இருந்தா மட்டும் தான் ட்ரேடிங்குள்ள நீங்க ஸ்டெப்பே எடுத்து வைக்க முடியும். இதை வச்சுட்டா மட்டும் நீங்க ட்ரேட் பண்ண முடியுமான்னு பாத்தீங்கன்னா முடியாது. இதை வச்சுட்டு நீங்க கத்துக்கலாம். நீங்க லர்னிங் பண்ணிக்கலாம். அதுதான் ஃபர்ஸ்ட். ஃபர்ஸ்ட் யுவர் லேர்ன், நெக்ஸ்ட் யுவர் ஹேர். அதுதான் உங்களோட மைண்ட் செட்டா இருக்கணுமே தவிர, ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே உள்ள வந்துட்டு பெரிய பணக்காரன் ஆயிடும், பெரிய பண்ணிடலாம். இதுல வந்து சூதாட்ட மாதிரி ஒரு 10 லட்சம் போட்டு 1 கோடி எடுத்துக்குவோம், இல்ல 10,000 போட்டு 1 லட்சம் எடுத்துக்கலாம் அப்படின்னு தயவு செஞ்சு வந்துடாதீங்க. இந்த மாதிரி நிறைய ஸ்கேமிங் போட்டு இருக்கு. இந்த யாரும் நம்பியும் பணத்தை கொடுக்க வேண்டாம். யாரும் நம்பியும் கால்ட்டு கொடுக்குறாங்கன்னா அவங்க கிட்ட போக வேண்டாம். அவர்னஸ் இது எஜுகேஷன் பர்பஸ்க்காக மட்டும் நான் கொடுத்துட்டு இருக்கேன். என்னுடைய அனுபவத்தை உங்ககிட்ட ஷேர் பண்ணிட்டு இருக்கேன். டெய்லி என்னுடைய லைவ் ட்ரேட், என்னுடைய பர்சனல் வீடியோஸ் தான் போஸ்ட் பண்ணிட்டு இருக்கேன். நான் எடுக்கக்கூடிய பர்சனல் ட்ரேட் இந்த மாதிரியும் ஸ்கேல்பிங் பண்ண முடியும். போதுமென்ற மனமே பொன்னானது, சிறுதுளி பெருவெள்ளம்ன்றத அடிக்கடி நான் சொல்லிட்டே இருப்பேன். இப்ப நம்ம பார்த்துலாம் வாங்க. ஓகே, இப்போ சார்ட் நீங்க தன்னை யூஸ் பண்றீங்க அப்படின்னா, கேமராவை கொஞ்சம் சைட் பண்ணிக்கிறேன். நீங்க தன்னை யூஸ் பண்றீங்கன்னா ஃபர்ஸ்ட் லே அவுட் உங்களுக்கு இப்படிதான் இருக்கும். ஃபர்ஸ்ட் லே அவுட் ஓப்பனிங் பண்ணணும்னு இப்படிதான் இருக்கும். இப்படி பண்ண உடனே இங்க வாட்ச் லிஸ்ட் இருக்கு. என்னோட கர்சரை பார்த்தீங்கன்னா தெரியும். ஒரு 10 வகையான வாட்ச் லிஸ்ட் இருக்கும். ஃபர்ஸ்ட் வாட்ச் லிஸ்ட்ல நீங்க உங்களுக்கு தேவையான இண்டெக்ஸ். இண்டெக்ஸ்னா நான் ஆப்ஷன் ட்ரேடர், ஆப்ஷன் பையர். ஐ எம் நாட் ஆப்ஷன் செல்லர். ஓகே, ஐ எம் ஒன்லி ஃபார் பையிங். நான் புட்டை பை பண்ணுவேன், கால் பை பண்ணுவேன். என்னோட கண்டிஷன் வரும்போது மட்டும் தான். அதனால நான் பையர்ஸ் மட்டும் தான். நான் செல்லர் தெரியாது. ஓகே, நான் அது இல்லாம ஹையஸ்ட் ரிஸ்க் இருக்கக்கூடிய ஸ்கேல்பர். நிப்டி 50ல எதுல சார் நம்ம ட்ரேட் பண்ணலாம் நிறைய பேர் சொல்றாங்க. என்னுடைய பர்சனல் ஒப்பீனியன் இது. நான் ஐ நாட் செபி ரிஜிஸ்டர், ஐ நாட் ஃபைனான்சியல் அட்வைசர். நிப்டி 50ல ட்ரேட் பண்ணா கொஞ்சம் ஒரு சேஃப்டியா இருக்கும். நிப்டி 50ல மட்டும் ட்ரேட் பண்ணுங்க. நிப்டி 50யோடைய கர்சர் கொண்டு போனீங்கன்னா இந்த மாதிரி பாருங்க. என் கர்சரை கொஞ்சம் பண்ணி பாருங்க. ட்ரேடிங் வியூ சார்ட் வரும். இதை நம்ம கொடுத்தோம்னா தனியா ஒரு விண்டோ ஓப்பன் ஆகும். தனியா ஒரு விண்டோ ஓப்பன் ஆகும். உங்களுக்கு சார்ட் வரும். சார்ட்ல இங்க பாத்தீங்கன்னா 1 டே, 1 ஹவர்ஸ் அந்த மாதிரி மல்டிபிள் டைம் ஃப்ரேம்ல யூஸ் பண்ணிக்கலாம் நீங்க. டைம் டைம் ஃப்ரேம் மேல பாத்தீங்கன்னா கர்சர் பாத்தீங்கன்னா டைம் ஃப்ரேம், இது கேண்டல், இது இண்டிகேட்டர்ஸ் செக்ஷன்ஸ். அதுக்கப்புறம் பார்க்கும்போது எக்ஸிட் ஆல் சார் சில டைம்ல நான் எக்ஸிட் ஆகப்படுறது போது கர்சர் மேல பாத்தீங்கன்னா எக்ஸிட் ஆல் பொசிஷன் இருக்கும். இந்த இடத்துல எக்ஸிட் ஆல் பொசிஷன் கொடுத்தீங்கன்னா மொத்த பொசிஷன்ஸ் நீங்க இன்வெஸ்டிங் பண்ணிருந்தாலும் சரி, நீங்க ஆப்ஷன் ட்ரேடிங் பண்ணிருந்தாலும் சரி, ஸ்கேப்பிங் பண்ணலாம் சரி, எக்ஸிட் ஆயிடும். ஓகே, இது வந்து அலாரம் செட் பண்றது. சில பிரைஸ் வந்து நம்ம இந்த லெவலுக்கு வரும்போது அலாரம் ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். ஓகே, இது வந்து ஆப்ஷன் செயின். ஆப்ஷன் செயின் எங்க, இதுதான் முக்கியமான ஒரு விஷயம். ஆப்ஷன் செயின் இதுதான். இதை நம்ம கொடுக்கும்போது இது ஒரு ஆப்ஷன் செயின். ஃபர்ஸ்ட் நம்ம லேஅவுட் எப்படி செலக்ட் பண்றதுன்னு பார்த்துவோம். லேஅவுட் இப்போ என்னோட கர்சரை பாத்தீங்கன்னா மேல தெரியும். ஒரு கட்டமா இருக்கும். நிப்டி 50 எழுதிருக்கும். அது பக்கத்துல பார்த்தா லேஅவுட் செட்டப்னு இருக்கும். லேஅவுட் செட்டப்ல கிளிக் கொடுத்தீங்கன்னா, ரைட் கிளிக் கொடுத்தீங்கன்னா இந்த மாதிரி பல வகையான லேஅவுட்ஸ் இருக்கும். நான் பண்ணும்போது இங்க பாருங்க 3 லேஅவுட்ஸ் யூஸ் பண்ணுங்க. 3 லேஅவுட்ஸ் நான் கிளிக் கொடுத்தேன்னா இங்க பாருங்க 3 வகையான சார்ட் வந்து ஓப்பன் ஆயிடும். ஃபர்ஸ்ட் சார்ட்ல எல்லாமே நிப்டி 50 அப்படி ஷோ பண்ணுதுங்களா? ஷோ பண்ணுதுன்னா நான் ரைட் கிளிக் பண்ணுவேன். சென்டர் சார்ட்டுக்குள்ள வந்து ரைட் கிளிக் பண்ணுவேன். ஆப்ஷன் செயினை செலக்ட் பண்ணுவேன். இப்போ என்னோட கர்சரை பார்த்தீங்கன்னா தெரியும். டவுன் சைடுல மிடில்ல வந்து பிளஸ் பட்டன் மாதிரி தெரியும் பாருங்க. மிடில்ல வந்து நான் ஒரு கிளிக் கொடுத்துறேன். கிளிக் கொடுத்துட்டனால ஆப்ஷன் செயினை என்ன பண்றேன், இந்த இடத்துல நான் செலக்ட் பண்ணிக்கிறேன். ஆப்ஷன் செயினை நான் செலக்ட் பண்ணிக்கிறேன். ஏடிஎம் பிரைஸ், அதுக்கப்புறம் இங்க பார்க்கும்போது புட்டினுடைய ஆப்ஷன் செயினை நம்ம செலக்ட் பண்ணிக்கிறோம். இது ஓகே. இப்போ மல்டிபிள் சார்ட்ல கால் வந்து புட்டினுடைய சார்ட் மேல பார்த்தீங்கன்னா 23,300 கால் ஆப்ஷன், 23,300 புட் ஆப்ஷன் ரெண்டுமே செலக்ட் பண்ணி வச்சிருக்கோம். ரைட், இதுதான் மல்டிபிள் சார்ட் ஓபன் பண்ணுது. இது ஃபர்ஸ்ட் இருக்கிறது இண்டெக்ஸ் சார்ட். இது ஒரு இண்டெக்ஸ் சார்ட். இது வந்து லாஸ்ட்ல இருக்கிறது புட்டோட சார்ட், மிடில் இருக்கிறது காலோட சார்ட். இப்படிதான் மல்டிபிள் செல்லே இருக்கும். சார் இந்த மாதிரி எனக்கு வரமாட்டேன் அப்படின்றதுக்காக நிறைய பேர் வரல சார் அப்படின்றாங்க. இங்க மேல பாத்தீங்கன்னா கர்சர் செட்டிங்ஸ் பட்டன் மாதிரி இருக்கும். ஒரு போல்ட் பட்டன் மாதிரி இருக்கும். ஓகே, சார்ட் செட்டிங்னு எழுதிருக்கும். நீங்க கர்சர் கொடுத்துருப்பாங்க. அதுல நீங்க கிளிக் கொடுங்க. இப்போ
ட்ரேடிங்ன்ற ஒரு செக்மெண்ட் இருக்குங்க பாருங்க. கீழ ட்ரேடிங்ன்னு இருக்கா? இதுக்குள்ள நான் என்னென்ன டிக் பண்ணியிருக்கனோ அத மட்டும் டிக் பண்ணிடுங்க. எது அன்டிக் பண்ணியிருக்கனோ அத மட்டும் அன்டிக் பண்ணிடுங்க. லாஸ்ட்ல ஓகே பட்டன் இருக்கும். ஒரு நிமிஷம் இருங்க. ஓகே பட்டன் இருக்கும். அந்த ஓகே பட்டன நீங்க கிளிக் பண்ணுங்க. இந்த ஓகே பட்டன அப்ளை பண்ணிட்டு, இங்க பாருங்க திரும்பவும் காட்டுறேன். செட்டிங்ஸ்ல இது என்னென்ன செட்டிங்ஸ் பண்ணியிருக்கோ அந்த செட்டிங்ஸ் எல்லாம் ஓகே குடுத்துட்டு, ஓகே அப்ளை ஆல் ஆல் குடுத்தீங்கன்னா, மொத்தமே அப்ளை ஆல் குடுத்துரும். நம்ம எத டிக் பண்ணிருக்கோமோ அத டிக் பண்ணிட்டு, ஓகே குடுத்துட்டீங்கன்னா, உங்களுக்கு ஷெட்யூல் ஆயிடும். வேற எதுவுமே நீங்க இதுல டச் பண்ண வேண்டிய அவசியமே கிடையாது. எல்லாமே அதே டிஃபால்ட்டா இருக்கட்டும். ஓகே. இங்க பாருங்க சிம்பல், ஸ்கேல் அதெல்லாம் எதுவுமே தேவையில்ல. ட்ரேடிங்ன்றத இப்ப பாத்தீங்கன்னா தெரியும். உங்களுக்கு நான் என்ன டிக் பண்ணிருக்கோ அத மட்டும் டிக் பண்ணுங்க. வேற எதுவுமே நீங்க டிக் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. இதுதான் சார்ட் செட்டிங் ஓடுது. ஓகே பட்டன கிளிக் பண்ணிட்டீங்கன்னா, அதுல கிளிக் ஆயிடும். ஓகே. அவ்வளவுதான். செட்டிங்ஸோட ஷார்ட் செட்டிங் இது ஆப்ஷன் செயின் வந்து பண்ணியாச்சு. ஆப்ஷன் செயின்ல சார் எந்த ஸ்ட்ரைக் பிரைஸ நம்ம சூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்றாங்க. மேல பார்த்தீங்கன்னா, ஆப்ஷன் செயின் ஓப்பன் பண்ணியாச்சு. ஆப்ஷன் செயினுக்குள்ள நீங்க பார்த்தீங்கன்னா தெரியும். ஆப்ஷன் செயின்ல ஃபர்ஸ்ட் இருக்கக்கூடியது ஏடிஎம். ஏடிஎம் என்றால் ஸ்பாட் மணியில போயிட்டு இருக்குது. இங்க பாருங்க ஸ்பாட்ல இருக்கக்கூடியது இந்த ப்ளூ கலர் லைன் வருதுங்களா? 2 பக்கம் வரும். மேல இருக்கிறது காலோட சார்ட், இந்த பக்கம் இருக்கிறது புட்டோட சார்ட். கர்சர பாருங்க. எல்லோ கலர்ஸ் கர்சர் இருக்கும். லெஃப்ட் சைடுல இருக்கிறது உங்களுக்கு புட்டோடையது. ரைட் சைடுல இருக்கிறது உங்களுக்கு கால் உடையது. அப்ப கால் உடையது ஏடிஎம் பிரைஸ்னா அந்த ப்ளூ கலர் லைனாண்ட இருக்குது இல்லையா? அந்த ஏடிஎம் பிரைஸ் நீங்க செலக்ட் பண்ணலாம். அதே மாரி புட்டோட சார்ட்ல இப்படி ஓகே குடுத்து, புட்டோடைய ஏடிஎம் பிரைஸ நீங்க செலக்ட் பண்ணலாம். இப்படிதான் நீங்க ஆப்ஷன் செயின செலக்ட் பண்ணணும். இதுக்கப்புறம் சார் நான் ஓடிஎம் போறேன். ரொம்ப கம் பிரைஸ்ல போறேன் அப்படின்னீங்கன்னா, நான் மறுபடியும் சொல்லுவேன். ஓடிஎம் பிரைஸ்ல யாரா ட்ரேட் பண்றாங்களோ அவங்கள மார்க்கெட் ஓட ஓட விரட்டும். மார்க்கெட் விட்டு ஓடிடுவீங்க. உங்களால நிக்கவே முடியாது. ஓடிஎம் உடைய நெறைய விரிவாக்கம் சொல்லியிருப்பாங்க. ஆனா, நான் சொல்லக்கூடிய ஒரே ஒரு விரிவாக்கம், ஓடிஎம் என்றால் மார்க்கெட்டை விட்டு ஓடுவது. இல்லை மார்க்கெட் உங்கள வெளியேத்தும். நீங்க நினைச்சாலும் அதுல ப்ராஃபிட் பண்ண முடியும். ஏன் அப்டின்னா, ஐடிஎம்ல பிரைஸ் மூவ்மெண்டம் வந்து டெல்டா பிளாஸ் வந்து நெறைய இருக்கு. பிரீமியம் மூவ்மெண்ட்டும் சூப்பரா இருக்கும். நீங்க ஓடிஎம்ல எடுத்தீங்கன்னா, அதுல 2 பிரைஸ், 3 பிரைஸ் மூவ் பண்றது. நம்ம ஐடிஎம்ல பார்க்கும்போது, இல்ல ஏடிஎம்ல பார்க்கும்பொழுது உங்களுக்கு அட்லீஸ்ட் ஒரு 10 பாயிண்ட்ஸ் டூ 12 பாயிண்ட்ஸ் வரையும் மூவ் பண்றதுக்கான சான்சஸ் ரொம்ப அதிகம். ஏன்னா, இங்க தான் நல்ல டெல்டா, காமா வேவ்ஸ்னுடைய பிளாஸ்டிங் மூவ்மெண்டம் இருக்கும். பிரீமியம் உடைய பிளாஸ்ட் மூவ்மெண்டம் இருக்கும். அந்த இடத்துல நீங்க எடுத்தீங்கன்னா ப்ராஃபிட்டா இருப்பீங்க. இல்லன்னா ஓடிஎம் பிரைஸ்ல தயவு செஞ்சு ட்ரேட் பண்ணாதீங்க. தயவு செஞ்சு 0 டூ 0 பண்ணவே பண்ணாதீங்க. 0 டூ 0 எக்ஸ்பீரியன்ஸ் ட்ரேடர்ஸ் ஒன்லி பண்ணக்கூடிய ஒரு செக்மெண்ட்ஸ். மீதி நார்மல் ட்ரேடர்ஸ் எந்த விஷயத்திலயும் அதுல நீங்க சார் நான் பார்க்குறேன் சார் ரூ. 10,000 தான் இருக்கு நான் ட்ரேட் பண்ணிக்கிறேன் அப்படின்னு வேண்டவே வேண்டாம். நான் சொல்றத கேளுங்க. ஸ்டாக் மார்க்கெட் உங்க எமோஷன்ஸ எப்படி பேஷன்ஸோட வெயிட் பண்ண வைக்கிறது. உங்களுடைய எஸ்எல் அடிச்சிட்டு தான் டார்கெட் ஆக விஷயங்கள் போகும். அதுல நீங்க எஸ்எல் கட் ஆகும்போது நீங்க பேனிக் ஆயிடுவீங்க. அந்த இடத்துல நீங்க எக்ஸிட் ஆயிடுவீங்க. நெறைய விஷயங்கள் இருக்கு. 0 டூ 0 என்பது பிக் ஷார்ட்ஸ்கள் பண்றக்கூடிய அல்கோரிதம் உடைய ஒரு என்ட்ரி, ஒரு எக்ஸிட். அது ஃபுல் அண்ட் ஃபுல் அல்கோஸ் பண்ணும். மேனுவலா பண்றவங்க சின்ன சின்ன ட்ரேடர்ஸ் வந்து மேனுவல்ஸா பண்ணுவாங்க. ஆனா, நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் ட்ரேடர்ஸ், நல்ல பிக் இன்ஸ்டிடியூட்டல் லெவல் வந்து அவங்க அல்கோ கிரியேட் பண்ணியிருப்பாங்க. கரெக்ட்டான ஸ்ட்ரைக் பிரைஸ் கரெக்ட்டான இடத்துல போகும்போது அவங்க கண்டிஷன் பிரகாரம் என்ட்ரி ஒரு எக்ஸிட் பண்ணும். அது பெர்ஃபெக்ட்டா பண்ணும். நம்மளால அந்த விஷயங்கள் எமோஷன்ஸ கண்ட்ரோல் பண்ண முடியாது. அதனால ஃபெயிலியர் ஆகறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. 0 டூ 0 பண்ணவே வேண்டாம். நிஃப்டி 50ல சேஃப் ட்ரேட் பண்ணுங்க. பேங்க் நிஃப்டி, ஃபின் நிஃப்டி, சென்செக்ஸ் எல்லாம் போகுதுன்னா, ஹை எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தா தான் பண்ண முடியும். ஓகே. இது பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஓகே. பபாய். நெறைய நெறைய பேருடைய விஷயத்துக்காக தன்னோட வீடியோ போடுங்க சார் அப்படின்னாங்க. அதுக்காக தான் நான் போட்டுருக்கேன். தன்னுடைய ட்ரேடிங் அக்கவுண்ட் என்னுடைய ஸ்டைல் உங்களுக்கு வேணும் அப்படின்னா, டிஸ்கிரிப்ஷன் லிங்க் இருக்கு. டன்ன்றது டிஸ்கிரிப்ஷன் லிங்க் இருக்கு. அந்த லிங்க் மூலமா நீங்க ஓப்பன் பண்ணிக்கலாம். சிம்பிளா போயிட்டு வேற எங்கேயும் தேட வேண்டிய அவசியமே இல்ல. நீங்க அது மூலமா ஓப்பன் பண்ணிட்டீங்கன்னா, சூப்பரா இருக்கும். என்னுடைய ட்ரேடிங் செட்டப் உங்களுக்கு வந்துரும். ஓகே காய்ஸ். பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பபாய். தேங்க் யூ. இது உங்கள் ட்ரேட் வித் ராஜ். ஓகே. பபாய். தேங்க் யூ.